ரீசெண்டாக நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் எஸ்இஓ என்கொயரி பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெப்சைட்டுக்கு ஆல்ரெடி 6 to 8 monthஸாக எஸ்இஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது இஷ்யூ என்னன்னா, வெப்சைட்லேருந்து டிராஃபிக்கே ஜென்ரேட் ஆகலை, லீட்ஸும் வரல. வெல்கம் டு ஸ்டார்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஃப்ரம் ஸ்க்ராட்ச். அப்போ நாங்கள் வெப்சைட் அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சது அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, பேக்லிங்க்ஸ் மட்டுமே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எஸ்இஓங்கிறது பேக்லிங்க்ஸ் மட்டும் கொடுத்தா போதாது. எஸ்இஓக்குன்னு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. ப்ராப்பராக கீவேர்டு அனலைஸ் பண்ணுறது, ஆன் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, வெப்சைட் பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜின்னு இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸ் இருந்தால் தான் எஸ்இஓ லாங் டேர்முக்கு ஒர்க் ஆகும். நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு எஸ்இஓ பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் எஸ்இஓ பற்றின பேசிக் ஐடியா இல்லாமையே இருக்காங்க. நாங்கள் ஆல்வேஸ் சொல்கிறது என்னென்னா, எஸ்இஓ பற்றி பேசிக்காக நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் வெப்சைட்டில் எஸ்இஓ ஒர்க் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க முடியும். இதுக்காகவே டீட்டெயில்டாக ஒரு எஸ்இஓ ரோட் மேப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிடிஎஃப் வேணும்னா எஸ்இஓன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.